السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله الذي كفى والصلاة والسلام على من اختاره الله. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. العاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியன. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இந்த மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவி இருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள்ல இருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொண்டிருக்கிறேன். redmasjid.com. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எஜமானாக இருக்கின்றான். அல்லாஹ்வாகிய அவனுக்கும் அடியார்களாகிய எங்களுக்கும் மத்தியிலே உள்ள தொடர்பு ஒன்றே ஒன்றுதான். அவன் எஜமானன், நாங்கள் அனைவரும் அந்த அல்லாஹுடைய அடிமைகள். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தானது. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களிலே தன்னுடைய உயர்வை பற்றி, கண்ணியத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான்: அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ ஃபில் அர்த் வஷ்-ஷம்ஸு வல் கமர் வன்-நுஜூமு வல் ஜிபால் வஷ்-ஷஜரு வத்-தவாப். வானத்திலே உள்ளவர்கள், பூமியிலே உள்ளவர்கள்,
சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி அனைத்தும் அல்லாஹ்வாகிய என்னைத்தான் சுஜூது செய்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் தான் சிரம்பணிந்து விழுந்து கொண்டிருக்கின்றது என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எந்த இடி முழக்க சத்தத்தை கேட்டு அது உங்களை தாக்கி விடுமோ என பயந்து உங்களுடைய செவிப்பாறைகளை உங்களுடைய விரல்களால் நீங்கள் பொத்திக் கொள்கின்றீர்களோ அந்த இடி முழக்கம், அந்த இடி அல்லாஹ்வாகிய என்னுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கின்றது. ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத மலாயிக்காமார்கள் அல்லாஹை பயந்து அல்லாஹை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, 7 வானங்களும் இந்த பூமிகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதாக பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்துஸ் ஸப்உ வல் அர்து வ ஃபீஹின். வானங்களும் வானத்திலே உள்ளவர்களும் இந்த பூமிகளும் அல்லாஹ்வாகிய என்னைத்தான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சிறிய பெரிய அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வாகிய அவனைத்தான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதாக பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அல்லாஹ்வாகிய என்னைத்தான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை யாராலும் அளவிட முடியாது. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலகத்திலே இதுவரை காலமும் இருந்த மரங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய மரங்கள், இதற்கு பிறகு உருவாகக்கூடிய மரங்கள், அவை அனைத்தையும் எடுத்து 7 பேணிகளாக ஆக்கி, ஒரு கடல் அல்ல, 2 கடல் அல்ல, 7 கடல்களை தெரிவு செய்து நீங்கள் மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுத ஆரம்பித்து விட்டால் அந்த பேனைகள் எல்லாம் உடைந்து போய்விடும், அந்த கடல் மைகள் வற்றி போய்விடும். அல்லாஹ்வுடைய புகழை, அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை உங்களால் எழுதி முடிக்க முடியாது என பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி வந்தவன் தான் எங்களுடைய ரப்பு, எங்களுடைய எஜமான். அவன் அடியார்களாகிய எங்களுக்கு செய்த உபகாரங்களை பரிசுத்தமான குர்ஆனிலே பல இடங்களிலே பிரட்டி பிரட்டி சொல்லி காட்டுகின்றன. வஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் லைல லிபாஸா, நான் தான் உங்களுக்கு இரவை ஆடையாக ஆக்கி வைத்தேன். வன்னௌம சுபாத்தா, தூக்கத்தை உங்களுக்கு இளைப்பாறுதலாக களைப்பாறுதலாக நான் தான் ஆக்கி வைத்தேன். வஜஅலன் நஹார நுஷூரா, பகல் நேரத்திலே நீங்கள் பறந்து திரிந்து சென்று வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பில் பகலை நான் தான் ஆக்கி வைத்தேன் என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். அவ்வளவு சக்தியும் அவ்வளவு வல்லமையும் உடைய அந்த அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் நாங்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் யாராக இருந்தாலும், அது மலக்காக இருக்கட்டும், அல்லது நபியாக இருக்கட்டும், அரசராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அனைவரும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அடிமைகள் தான். அல்லாஹ் மாத்திரம்தான் ரப்பு, அல்லாஹ் மாத்திரம்தான் அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் பேரரசு. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, வானத்திலே உள்ளவர்களாக இருக்கட்டும், பூமியிலே உள்ளவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வாகிய என்னுடைய அடிமைகள் தான் என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா கோடான கோடி படைப்பினங்களை இந்த பூமியில் படைத்திட்ட போதிலும் அந்த படைப்பினங்களிலே மிக சிரேஷ்டமான, மிக உன்னதமான, உயர்தரமான படைப்பாக இந்த மனித இனத்தை படைத்திருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், இந்த மனிதனை நான் கண்ணியப்படுத்தியிருக்கின்றேன், இந்த மனிதனை நான் சிறப்பாக்கி வைத்திருக்கிறேன் என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி, இந்த பிரபஞ்சத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களையும் மனிதர்களாகிய எங்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். خلق لكم ما في الارض جميعا, இந்த பிரபஞ்சத்திலே என்னால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களையும் மனிதர்களாகிய உங்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கின்றேன். சில சமயங்களிலே சில படைப்பினங்கள் இருக்கின்றன,
அவைகள் வெளிரங்கத்தில் மனிதர்களுக்கு இடர் விளைவிக்கக்கூடியதாக, துன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் அவைகளை கூட மனிதர்களுடைய பிரயோசனத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றார். உதாரணத்துக்கு பாம்பு, தேல், நட்டுவக்காளி இவைகளை எடுத்துக் கொள்ளலாம். இவைகள் வெளிரங்கத்திலே மனிதர்களுக்கு இடர் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றன. என்றாலும் உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், ஆகாயத்திலே ஒரு வகையான நச்சுக்காற்று வீசுகின்றது. அந்த நச்சுக்காற்றை சுவாசித்த மாத்திரத்திலே மனிதன் இறந்து போய்விடுவான். அந்த காற்றை சுவாசித்து இந்த மனிதன் மரணித்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் விஷ ஜந்துக்களை படைத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்பாக இருக்கின்றான். இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கின்றன, அல்லாஹ்வுடைய படைப்பினமாக இருக்கின்றன. அவைகளிலே மிக சிறந்த படைப்பினமாக மனித இனம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறார். படைத்தது மாத்திரமல்ல, அவைகளிலே இருந்து இந்த மனிதன் பிரயோசனம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அவைகளை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார், வஸஹர லக்குமுல் ஃபுல்க் லிதஜ்ரிய ஃபில் பஹ்ரி பிஅம்ரிஹி. நீங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்வதற்கு அல்லாஹ்தான் உங்களுக்கு கப்பலை, படகுவை, தோணியை வசப்படுத்தி தந்தான். வஸஹர லக்குமுல் அன்ஹார், ஆறுகளை அவன்தான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். வஸஹர லக்குமுஷ் ஷம்ஸ வல் கமர தாயிபைன், சூரியனையும் சந்திரனையும் அவன்தான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். வஸஹர லக்குமுல் லைல வன் நஹார், இரவையும் பகலையும் அவன்தான் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். அலம் தரவு அன்னல்லாஹ ஸஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்திலே உள்ளவைகளையும் பூமியிலே உள்ளவைகளையும் மனிதர்களாகிய உங்களுக்கு நான் தான் வசப்படுத்தி தந்திருக்கிறேன் என பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே இந்த மனிதனுக்கு இந்த படைப்பினங்களை வசப்படுத்தி கொடுத்திருப்பதாக பேசியிருக்கிறார். எல்லாரும் பெரியார்களே, சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் இந்த மனிதனை கண்ணியமானவன், சிறப்பானவன், அழகானவன் என்று எந்த குர்ஆனிலே சொன்னானோ அதே குர்ஆனிலே தான் இந்த மனிதனை அல்லாஹ் நன்றி கெட்டவன், தன்னை படைத்த ரப்புக்கு மாறு செய்வன், நன்றி மறந்தவன், அநியாயக்காரன் என்றெல்லாம் அதே குர்ஆனிலே அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி பேசியிருக்கிறார். மிக தெளிவாக பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். வகானல் இன்சானு கஃபூரா, இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். இன்னல் இன்சான லவலூம், இந்த மனிதன் அநியாயக்காரனாக இருக்கின்றான். இந்த மனிதன் ஆகப்பெரிய நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வல் ஆதியாத் சூராவிலே இந்த மனிதன் நன்றி கெட்டவன் என்பதை ஒப்பீட்டு ரீதியிலே அல்லாஹ் வழங்கப்படுத்துகின்றான். எங்களுக்கெல்லாம் பாடமான சூரா வல் ஆதியாத் சூரா. அந்த வல் ஆதியாத் சூராவிலே அல்லாஹ் ஒப்பீட்டு ரீதியிலே இந்த மனிதன் நன்றி கெட்டவன் என்பதை வழங்கப்படுத்துகின்றான். வல் ஆதியாத் லபஹா, மூச்சு திணற திணற வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. பல் முகீராத்தி கதஹா, பல் மூரியாத்தி கதஹா, தன்னுடைய குழம்புகளால் அடித்து தீப்பொறிகளை வெளியாக்கி கொண்டு ஓடக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. பல் முகீராத்தி சுப்ஹா, அதிகாலையிலே எதிரி பட்டாளத்திலே நுழைந்து தாக்குதல் நடாத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, புழுதி படலத்தை வெளியாக்கி கொண்டு ஓடக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, எதிரி பட்டாளத்திலே நடுவில் நுழைந்து தாக்குதல் நடாத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்று குதிரைகளை பற்றியும் குதிரைகளுடைய தன்மைகளை பற்றியும் அல்லாஹ் சத்தியம் செய்து